I would like to make a special mention now about a true inspiration, a guide and guru who nurtured the passion for violin in Guru Srimati Adari Sivapalan Roshan. Yes, it is none other than Sangeeta Vidwan, Dr. Tanandevi Mitradeva. Sangeeta Vidwan, Dr. Srimati Tanandevi Mitradeva is a founder and artistic director of Shruti Laya Fine Arts Academy in Toronto. Dr. Tanandevi Mitradeva is a globally respected Carnatic violinist and guru with over 60 years of experience. A student of legends Professor T.N. Krishnan and Professor M.S. Anandaraman, she holds a master's in music and an honorary doctorate. She has taught at Jaffna University, the Singapore Indian Fine Arts Society, and currently serves as a music consultant in Winnipeg while leading Shruti Laya Fine Arts Academy in Toronto. Dr. Mitradeva has received multiple awards and performed worldwide, both solo and in collaboration. Her teaching legacy spans continents, nurturing the next generation of musicians. Please, may I call upon Mr. and Mrs. Sadisanand to come up on stage to honor Dr. Tanandevi Mitradeva. Thank you, Janani. எல்லாருக்கும் எனது நமஸ்காரம். Thank you, Janani, for introducing me. You are a wonderful speaker. Even Tamil or English. ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு அவ்வளவு மனதில் இருந்து என்ன வருதோ அதை நான் பேசுகிறேன். Wonderful கச்சேரி. எனக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுங்க. Before I start my short speech about this kacheri, my namaskarams to everybody, all the teachers, and Guru Raghavendra, the great Mridangist is here, and all the teachers, students, children. ஜனனி, உங்களுக்கு ஆதிரை தான் எனக்கு சொல்லி பழக்கம். ஆதி ஒரு குருவாக அமைந்தது நீங்கள் செய்த பாக்கியம். அவருக்கு பியூட்டிஃபுல் வாய்ஸ், அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். கிவ் அ பிக் அப்ளாஸ். அந்த அழகான வாய்ஸை வச்சுட்டு அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணினாங்க இன்றைக்கி ஸ்டேஜில், இல்லையா சார்? ஒத்துக்கிறீங்க இல்லை? அந்த ராகபாவங்கள் அவள் எப்படி அந்த ஆதியினுடைய அந்த வெளிப்பாடு அந்த குழந்தையில நல்லா தெரிந்தது. வர்ணத்தில் இருந்து ஆரம்பித்து சாருகேஸ் வர்ணம், அந்த சாருகேஸ் வர்ணம் ஆரம்பிக்கும் பொழுது she did a little alap on that சாருகேசி ராகம். அழகாக அது என்ன வேணுமோ அதை கொடுத்து அவளுக்கு என்ன, அதாவது
பாத்திரம் அறிந்து பிக்ஷை கொடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவளுக்கு என்ன வருதோ அப்படியே ஆதி நீங்கள் யூ ஆர் அ கிரேட் டீச்சர். ஆஃப்கோர்ஸ் she is not an ordinary teacher, I know, because she comes from a legendary family. I know her Tata very well, Rajalingam Master. I have accompanied him. And அவரோட டாட்டர் இங்கே இருக்கா, ஜெயராணி சிவபாலன் அண்ட் நாதி. இப்போது 4வது ஜென்ரேஷனையும் பார்த்துட்டேன், எங்கே வர்றாம். ஸோ அப்படியான ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியில் வந்த ஆதிரையினுடைய சிஷ்யதான் தரணிகா சதீஷ் ஆனந்த். நீங்கள் really you are lucky to have Adire, because she is a violinist too. I am so proud to say that she has done a few arrangements on violin also. ரொம்ப சந்தோஷம் ஆதி இந்த கச்சேரியை கேட்டது. முதலில் நான் திரும்பி வரேன், நான் சொன்னேன் ஐம் நாட் a very good speaker like ஜனனி, பட் திரும்பி மனசில் என்ன வருதோ அதை பேசுகிறேன். லால்குடி ஜெயராமன் சாருடைய சாருகேஸ் வர்ணம், இட்ஸ் நாட் அன் ஈஸி வர்ணம். இந்த சாருகேஸ் ராகத்தை எடுத்து கையாளுறதுன்னா எனக்கும் கொஞ்சம் தெரியும். நான் வயலினில் அதை வாசிச்சிருக்கேன். அதை பாடுறதுன்றது, அந்த வார்த்தைகள், அந்த சாருகேசனுடைய அழகை காண்பிப்பது ரொம்ப நல்லா அதை கொடுத்து அந்த வர்ணத்தை ரொம்ப அழகாக அதை கொடுத்தாங்க எங்களை எல்லாருக்கும். அடுத்தது பலமை போல கணநாதனே ஒரு சாஸ்திர ரூபமாக ஒரு காம்போசிஷன்ஸ் எல்லாம் ஒரு ரெபர்டுவா அழகாக அந்த கணபதி பேரில் அந்த பாடலை பாடி ராகரத்ன மாளிகை ரீத்தி கவுளை எல்லா ராகமும் அவளுக்கு என்ன முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி காமிச்சா. அந்த அவனுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய குரு ஆதி அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து இந்த இவ்வளவு ஜனங்களையும் வசப்படுத்தி தந்த கச்சேரியை பண்ணினா. அப்புறம் ஈசனை இந்த இலக்கிரங்க சக்கரவாக ராகம் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒரு சுப்புஜு ஐ மீன் கன்னட கௌள ரகத்தில் இப்போ நிதி சால சுகமா அதுதான் அவருடைய மெயின். மிஸ்ரச்சா போல் அமைந்தது. மிஸ்ரச்சாப்பு தாளம். இங்கே எல்லா குழந்தைகளும் எல்லாரும் யங் ஆர்டிஸ்ட் டு see them on the stage. Don't you think so? It is such a wonderful event today. எல்லாம் குட்டி பையன்கள், எனக்கு குட்டி பையன்கள், அவங்க எல்லாம் பெரிய அப்பா அம்மா இருக்காங்க எல்லோரும். And Rishi, after a long time I saw him, but I think 1 year or 2 years before, 1 year before, and you have come again. I would like to come. I would like you to come அடிக்கடி இந்த ஸ்டேஜுக்கு, மிருதங்க ஸ்டேஜுக்கு வாங்கோ. எங்கள் வாசன் மாஸ்டரை காணும். அவர் இல்லையோ, எங்கேயா ஒளிஞ்சிருப்பார் அல்லது ஓடி இருப்பார் தெரியாது, மகன் வாசிக்கிறாருன்னுட்டு. அப்போ அவரும் அந்த ஃபேமிலியில் ஜெயராணி டீச்சருடைய பிரதர். அப்போ இப்படி ஒரு ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸுக்குள்ளே இப்படி ஒரு பிள்ளையை ஆதி உருவாக்குறதுன்றது நல்ல காரியம். ஆனால் அப்படி ஒரு நீங்கள் ஒரு அந்த அந்த லீனியேஜை அந்த உங்களோட ஃபேமிலி சங்கீதத்தை விடாமல் இன்னும் மேலும் நிறைய பிள்ளைகளை உருவாக்கிட்டு வரீங்க. அவள் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சர். ஐ நோ. நல்ல அழகாக என்னென்ன வேணுமோ, சுரக்கோர்வையாக இருந்தான்னு, ராகமாக இருந்தான்னு. இப்போ இந்த லைட் ராகஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பாடுறா இந்த பொண்ணு. ஸோ இந்த மிசலேனியஸ் எல்லாம் சிந்து பைரவி ஆகட்டும், ஈவன் இந்த பல்லவியில் பாடின ராகங்களாக இருக்கட்டும், அது மாறி மாறி பாடுறதுன்றது ஈஸியாக கஷ்டம். ஈஸியாக எல்லாருக்கும் வராது. நாங்களே மேடையில் ஏறினா ஒவ்வொரு தரம் எவ்ரி மேடை நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மேடையும் இன்றைக்கி இப்போ இந்த வருஷம் எனக்கு 60வது வருஷம் பெர்ஃபார்மிங் அண்ட் டீச்சிங் இயர். எல்லா பாடங்களையும் நீங்கள் எழுதலாம், கம்ப்யூட்டரில் பண்ணலாம், எழுதலாம், தப்புன்னா அழித்து போட்டு திருப்பி எழுதலாம். இது பண்ண முடியுமா? ஸ்டேஜில்
என்ன வருதோ அதுதான். அப்போது நான் நினைக்கிறது எவ்ரி ஸ்டேஜ் இஸ் அன் எக்ஸாமினேஷன் ஃபார் மீ. when I go to the stage, இன்றைக்கும் எனக்கு பயம் அந்த வயலின் எடுத்து வாசிக்கிறதுன்னா. அந்த ஒரு பயத்தோடு, அந்த பயம் இருக்கணும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும். இந்த பிள்ளைகளுக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்வார்கள். ஆனால் அவங்க எல்லாம் இப்போத்தைய பிள்ளைகள் அப்படி இல்லை. அது வேறு ஏதாவது பழமொழி மாற்றணும். ஆல் த 4 people including the தம்புரா, மிதுரன், ரிஷி, எங்களோட ரமணா, எல்லோரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். நீங்கள் எல்லோரும் அந்த பிள்ளையை தூக்கி கொடுத்தீங்க. மிதுரன், யூ பிளேட் ஸோ வெல் த ராகம்ஸ். அவளுக்கு இவ்வளோ என்ன இங்கே முன்ன வரலாம் எங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டாங்க தான் எல்லோரும். பரவாயில்ல, கம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க மிதுரன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ ரிஷியை பற்றி சொல்ல வேண்டாம். அப்பா பையன், ஃபேமிலி பையன், ரமணன் அண்ட் தம்புரா. அண்ட் மேடை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. தில்லானா, ஆஃப்கோர்ஸ் இந்த பருவி தில்லானா, இட்ஸ் நாட் வெரி ஈஸி தில்லானா. அந்த தில்லானாவை கூட அவள் அவ்வளோ அழகாக கையாண்டு, என்ன அழகான வாய்ஸ். அந்த வாய்ஸை வச்சு நீ என்னமோ பண்ணலாம். திஸ் இஸ் ஒரு முதல் படிதான் உங்களுக்கம்மா. இவளை பார்க்கப்போ எனக்கு சாதனாண்ட ஐ கேம் டு நோ தட் சாதனா இஸ் சாதனா, தே ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ், கசின். இப்போ வந்த உடனே தான் பார்த்தேன் சாதனாவோட கலைவனில் இருக்குது. I hope they will also come to the stage soon. They are going certain stages. But இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜில் பார்க்கக்கூடணும்னு எனக்கு ஒரு ஆசை, பேரண்ட்ஸுக்கும் ஆசை. இவனுடைய பெற்றோருக்கும் நீங்கள் இந்த கலையை, I don't know whether you are entering the university this year or what? Pardon? Second year university, okay. அப்படி இருந்தும் கூட இந்த கலையை விடலை, கண்டினியூ பண்ணுங்க. இது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய கலை. பிகாஸ் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த கலை தான் என்னை இவ்வளோ நாள் வாழ வச்சு கொண்டிருக்குது. அந்த கலை உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அது கலை அரசி, தெய்வத்தோடைய அந்த ஒரு கட்டாட்சம் இல்லாமல் இந்த கலை ஒருத்தருக்கு தங்காது. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படி இருக்குது. இப்போ இங்கே இந்த டொரண்டோவில் பாருங்கள், இப்போ நாங்கள் எங்களோட காலத்தில் நாங்கள் சங்கீதம் மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் பாட தெரியும், கொஞ்சம் வயலின் வாசிக்க தெரியும். இந்த பிள்ளைகள் இசை மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை இல்லை. மிதுரன் ஒரு துறை, ரிஷி ஒரு துறை, ரமணா ஒரு துறை, ரமணன் ஒரு துறை. அப்போ அந்த அவங்க துறைகளில் இருந்து கொண்டே இந்த வாத்தியங்களையோ இசையோ இவர்கள், அதான் நான் சொன்னேனே, எங்களுக்கு சங்கீதம் மட்டும்தான் தெரிஞ்சு ஏதோ சங்கீத வித்வான், டீச்சர், பெரிய டீச்சர், அந்த டீச்சர் இந்த டீச்சர்னு சொல்கிறாரு. அப்படி பார்க்கச்சா நீங்கள் ஹேட்ஸ் ஆஃப் டு தீஸ் சில்ட்ரன். கிவ் அ பிக் அப்ளாஸ் ப்ளீஸ். அண்ட் ஆதியும் தான் அவளை மெத்தையும் குவாலிஃபிகேஷன், ஷீ இஸ் அ டீச்சர் இன் அ ஸ்கூல். அண்ட் தென் இன்னும் தன்னுடைய படிப்பை இன்னும் மேலும் மேலும் செய்து கொண்டு வரா. ஸோ திரும்பவும் இந்த குழந்தைகள் அனைவரையும் வாழ்த்தி, இந்த பெற்றோர் அவளை நீங்கள் இந்த கலையிலிருந்து இன்னும் மென்மேலும், இதுதான் நான் அவக்கு சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னும் எத்தனையோ படிகள் ஏறி 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 பெரிய பாடகையாகி எல்லாருக்கும் சந்தோஷத்தை, பேரண்ட்ஸுக்கும். இனி எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டு இப்போ எங்களுக்கு பெரிய இப்போ இலங்கையிலேயோ இந்தியாவில் குரு அவர்களுக்கு தெரியும் எத்தனை சான்சஸ் உண்டு. இங்கே அந்த சான்சஸ் எல்லாம் கிடையாது. அவர்கள் எத்தனையோ இந்த சீசன்ஸ், வின்டர் சீசன், அந்த சீசன், இந்த சீசன், இதற்குள்ளால் எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் எங்களோட பிள்ளைகள் இவ்வளவு முன்னுக்கு வர்றார்கள் என்றால் அதுக்கு நாங்கள் தலைப்பணிய வேண்டும். நானும் சேர்ந்தான்னு சொல்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்தி, நானும் கடவுள் உங்களை எல்லாருக்கும் நல்ல அருள் கொடுக்கணும் என்று வாழ்த்தி, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த பெற்றோருக்கும் ஆதிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. Today, we have the immense privilege and honor of welcoming our esteemed guest of honor, the legendary Mridanga Vidwan,
Palayam Kote, Sri Guru Raghavendra. Sri B. Guru Raghavendra began his Mridangam training under his grandfather, the late Palayam Kote S. Venkataramana Rao, and continued with the late Kalaimamani Thinniyam Y. Krishnan, a retired staff artist of AIR Pondicherry. Over the past 3 decades, he has accompanied prominent musicians including Padma Bhushan, Professor T.V. Gopalakrishnan, Padma Shri Dr. N. Ramani, Padma Bhushan Shri T.N. Seshagopalan, Sangeeta Kalanidhi Shri T.V. Sankaranayanan, Sangeeta Kalanidhi Shri Lalgudi G.J.R. Krishnan, and Sangeeta Kalanidhi Srimati Lalgudi Vijayalakshmi, among others. Sri B. Guru Raghavendra is an A-grade artist at AIR Chennai and holds a BSc in Computer Science and an MA in Rhythmology. He has performed extensively at prestigious venues worldwide and has been a regular guest lecturer at Chandam Fine Arts in Toronto for over 9 years. His accolades include an Asthana Vidwan title from Sri Kanji Kamakoti Peedam, Vadya Visrat from Sri Madhva Sangha, the Maharajapuram Sri Vishwanatha Iyer Trust's Youth Excellence Award, the Yuva Kala Bharati Award from Bharat Kalachar, the Guru Karikudi Mani Award from Karthik Finance Sabha, and the Mridanga Vadya Sironmani Award from Sri Vinayak Hindu Temple in Toronto. Please may I call upon him on stage to say a few words. He will also be honored today by Mr. and Mrs. Satish Anand. என்ன பேசுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பேசணுங்கிற ஒரு கண்டென்ட்டை அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய மூத்த இசைக்கலைஞர் மரியாதைக்குரிய தனதேவி டீச்சர் அவர்கள் பேசினதுலேருந்தே எனக்கு கிடச்சிடுது என்ன பேசணுன்னு. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அவங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த ஒரு பாக்கியம் எப்போ கிடைக்கும்னா, நிரம்பிய சான்றோர்கள் நிறைந்த சபையில் நம்மளுடைய ஒரு இந்த வித்வத்தை எடுத்து காமிக்கும் பொழுது சான்றோர்கள் வாழ்த்தணும், படித்தவங்க வாழ்த்தணும். வாழ்த்துறது தான் உண்மையான வாழ்த்து. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சான்றோர்கள் நிறைந்த சபையாக இருக்குது. தனதேவி டீச்சர் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய விதூஷி அவங்க வாழ்த்துறது, ஜெயராணி டீச்சர் மாதிரி இருக்கிற பெரிய விதூஷி, அப்புறம் அன்பிற்கினிய ஷாரு மேடம் வந்திருக்காங்க, அப்புறம் பல வித்வான்கள் இருக்காங்க இங்கே, அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாருமே அனுபவம் வாய்ந்த வித்வான்கள். அவங்க இந்த கச்சேரியை பற்றி நல்லா இருக்குன்னு பேசும்பொழுது அது ஒரு பெரிய அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஒரு பெரிய மதிப்பு. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குருவுக்கும் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, தன்னுடைய மகளை பற்றி சான்றோர்கள் பேச பேச அவங்களுக்கு எவ்வளோ அந்த சந்தோஷம் இருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி தான் ரிஷி அவருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி தான் எல்லாம். ரிஷி எப்படி நல்லா வாசிக்கிறாருன்னா அந்த பெருமை சான்றோர்கள் பாராட்டும் பொழுது அது எப்படி இதுவாகுது. ஸோ இந்த ஒரு இடத்துல அந்த திருக்குறளுக்கு எவ்வளோ உதாரணம் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தரணிகா எங்களுடைய ஃபேவரேட் ஆதிரை டீச்சருடைய அரங்கேற்றத்துக்கு போகும்பொழுது சில பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. தரணிகா, கிருஷ்ணி, ஆதர்ஷி, இது மாதிரி எல்லாரையும் நாங்கள் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வெறும் சங்கீதத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல. அவர்கள் பெற்றவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முதல்ல இந்த மரியாதை வித்வான்கள் நாங்கள் போகும்போது வாங்க மாஸ்டர் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது இல்லை வேறு எங்கே பார்க்க முடியும், வேறு எந்த ஃபீல்டில் பார்க்க முடியும். இந்த தரணிக்கா அதில் ரொம்ப
பார்க்குறப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள் தரணிகா. அதே போல் ரொம்ப எனக்கு என்ன தரணிகாட்ட முதல்ல நான் பார்க்கும்போது பிடிச்சிருந்ததுன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் ஐ திங்க் இந்த மேடையில் தான் நினைக்கிறேன், ஆதர்ஷினுடைய அரங்கேற்றத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா தாளம் போட்டான். தாளம் வந்து என்னங்க வாசிக்கிற காம்போசிஷன்ஸ் நட வாசிக்கிறதா இருந்தது, வாசிக்கிற தாளம் பர்ஃபெக்ட், லயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜபகோட்டி குணம் தியானம், தியான கோட்டி குணம் லயம்பாங்க. நிறைய தவம் பண்ணால் தான் வந்து தியானம் சித்திக்கும், நிறைய தியானம் பண்ணுற அந்த அனுபவம் ஏற்பட்டால் தான் லயம் கிடைக்கும்பாங்க. நான் சொல்ல, இங்கே இருக்கிற ஒரு பெரிய வித்வான் திருச்சி சங்கரன் சாரே சொல்லுவார், இது எப்போவுமே சொல்கிறது உண்டு, தியான கோட்டி குணம் லயம். லயம் கிடைக்கிறது சாமானியம் இல்லை. அந்த லயம் அவள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தாளம் போட்டாள் லாஸ்ட் டைம் வாசிக்கிற கோர்வை. நான் அதை சொல்லக்கூட சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி நல்ல வாய்ஸ் அவளுக்கு. டீச்சர் எல்லாமே சொன்னாங்க, தனதேவி டீச்சர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க அந்த வாய்ஸில் எல்லாத்தையுமே கொண்டு வந்த அப்படின்னு. அந்த வாய்ஸில் த்ரோ இருக்குது, பவர் இருக்குது, குழைவு இருக்குது, என்ன அந்த பிரிகாஸ் உருட்டு சொல்லு எல்லாமே பண்ணுற எல்லா விதமான ஒரு டேலண்ட்டும் அந்த வாய்ஸில் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் கிருத்தீஸ்லேயே எல்லாமே வந்து ஹிட் சாங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதுலேயே பெரிய மார்க்கு. அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். அவங்க டீச்சர் சொன்ன மாதிரி அவருடைய வாய்ஸுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுண்டு அதில் இருக்கிற எல்லா சங்கதிகளும் சாருகேசி வர்ணத்துலேருந்து ஆரம்பித்து கணநாதனே இதெல்லாம், அதில் அந்த சுராட்சரங்கள்லாம் உண்டு. அதில் பரிவோடு இல்லையா, பரி அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சுராட்சரங்களையும் நல்லா சொல்லிக் கொடுத்து அதையும் அவள் இம்பைப் பண்ணியிருக்கான். சும்மா சாமானியம் இல்லை, அவள் நல்லா படிச்சிருக்கா அந்த பொண்ணு தரணிகா. எல்லாம் ரொம்ப நல்ல விதமாக அந்த கற்றுண்டு அதை ரொம்ப அழகாக எடுத்து பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. இந்த ஒவ்வொரு கச்சேரிக்கும் டீச்சர்ஸ் நம்முடைய எக்ஸாமினேஷன் மேடம்னு சொன்னாங்களே, ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ நம்ம வீட்டில் சாதகம் பண்ணாலும் மேடையில் போய் என்ன வருதுன்னு தெரியாது. நிறையா அது வந்து நமக்கு அனுபவம் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த அரங்கேற்றத்துக்குன்னு பார்த்திங்கன்னா, அரங்கேற்றத்துக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங், அது மாத கணக்கில் ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் குருவுக்கு அவங்க 3-4 அரங்கேற்றம் ஒரு வருடம் செய்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரின்னு லாட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ். அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள், இந்த குழந்தையனுடைய தொண்டையில் இது பேசுமா, இந்த குழந்தையால் இது பாட முடியுமான்னு அவங்க நிறையா யோசித்து அவங்க இதுக்காக ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணி குருவனுடைய இது சாமானியம் இல்லை. குருன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய, நம்ம இருளை போக்கி வெளிச்சம்ங்கிற ஞானத்தை கொடுக்கறது பேர் தான் குரு. கூன்னா இருட்டு, ரோன்னா போக்குபவர்னு அர்த்தம். குரு சாமானியம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தா கூட அவங்க குரு தான். இந்த குரு அந்த ஒரு குழந்தைகளுக்கு அந்த ஒரு சங்கீதத்தை மாத்திரம், சங்கீதமோ ஞானமோ படிப்போ அதை இன்ஸ்டில் பண்ணி லைஃப் லெசன்ஸையும் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக அமைவாங்க. சங்கீதத்துக்கு மாத்திரம்தான் சிக்ஷைன்னு பேர், பாக்கி எல்லாத்தையுமே நம்ம ட்ரைனிங் சொல்கிறோம். சங்கீதத்துக்கு மாத்திரம் தான் சிக்ஷைன்னு பேர். ஏன்னு கேட்டால் குருவுக்கு சிக்ஷிக்கிறதுக்கு கூட ஒரு உரிமை கொடுத்துருவாங்க. சிஷ்ய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படியே ஒரு மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு போகிறது தான். ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோன்னா, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அதனுடைய ஒரு மதிப்பு. நான் சொன்னேன், இந்த திருக்குறளை கூட இன்றைக்கி அது ஒரு உதாரணமான ஒரு மேடையாக அமையிறது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் அமையிறது தான் பெரிய விஷயம். எல்லா சந்தர்ப்பத்துலேயும் அந்த சிச்சுவேஷன் அமையாது. ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவோம், ஆனால் அந்த உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த சிச்சுவேஷன் அமையிறது தான் நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப நல்ல கச்சேரி. தரணிகா வந்து நான் வந்து எப்படி நினச்சிட்டு வந்தேன், நல்லா பாடினேன், டென்ஷனே இல்லை. அவள் கூலாக பாடினா. ஏன்னு கேட்டால் அந்த ட்ரைனிங், அவள் ஏதோ முதல் கச்சேரியாக பாடல, இது முதல் கச்சேரிங்கிற மாதிரி தான் அவள் பாடியிருக்கா. அப்புறம் என்ன பாடினான் அந்த தரணிகா. அந்த வார்த்தைகள் வந்து ஒரு இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கும் வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த தமிழோ அவங்களுடைய தாய்மொழியோ அங்கே கரெக்டாக அவங்க கற்றுக்கிட்டால் தான் அதை பேச முடியும், அந்த எமோஷன்ஸை கொடுக்க முடியும். அந்த வகையில் தமிழ் பேசுகிறது எல்லாமே நிறைய இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் தமிழில் பேச வைக்கிறாங்க. பேச வைக்காதவங்களும் பேச வைக்கணும்னு நான் ஒரு பிரார்த்தனையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய மொழிகளை நம்ம கற்றுக்கும் பொழுது இந்த இசையில் இருக்கிற எமோஷன்ஸை இன்னும் அழகாக கொடுக்க முடியும். தியாகராஜ சுவாமி ஓர ஜூ பூச்சு சேத்தி நியாயமா அப்படின்னா அவர் எந்த எமோஷன்ஸில் அதில் பாடியிருப்பார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த லாங்குவேஜினுடைய சாராம்சத்தை நம்ம உணர வேண்டியது முக்கியம். அதையெல்லாம் உணர்ந்து அவ்வளோ நல்லா அந்த எமோஷன்ஸ்லாம் கொடுத்து பாடினான்.
ஸோ கிரெடிட் கோஸ் டு தி பியூப்பிள் அண்ட் த மாஸ்டர். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதி மேடம். அதே மாதிரி இன்றைக்கி டீமும் ரொம்ப நல்ல டீம், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு டீம், எதையுமே ஓவர் டூ பண்ணாமல் அவள் தரணிகாவினுடைய கச்சேரிக்கு என்ன வேணுமோ அதை அழகாக வாச்சிருக்காங்க. மிதுரன் அண்டு மயூரன் இவங்கெல்லாம் வந்து டீச்சரோட ஃபேவரேட்டு அண்டு ப்ராமினென்ட் டிசேபிள்ஸ். ரொம்ப நல்லா தயார் பண்ணியிருக்காங்க டீச்சர். மயூரனும் சரி மிதுரனும் சரி இன்றைக்கி நல்ல வித்வான்களாக அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. மிதுரன் வந்து நிறையா இப்போ இந்தியாவிலையும் நிறையா வந்து வாசிக்கிறார், எல்லா இடங்களுக்கும் போய் வாசிச்சுட்டு இருக்கார், கிளீவ்லேண்ட்ஸில் எல்லா இடத்துலையும். இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக ரிஷி அவரை பார்த்துருக்கேன். அவரை பற்றி சொல்லியிருக்கார் எனக்கு, ரமணா மாஸ்டர் சொல்லியிருக்கார். எங்கள் மாஸ்டரோட பையன் வாசன் மாஸ்டரோட சன் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா வாசித்தார், பிரமாதமாக வாசித்தார். ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாமல் அழகாக தரணிகாவினுடைய பாட்டுக்கு என்ன வேணுமோ, எங்கே எம்பசைஸ் பண்ணணுமோ, அந்த ஒரு உருட்டல் தேவையில்லாத இடங்களில் வாசிக்கிறது, அந்த மாதிரிலாம் உபரியான விஷயம் எதுவுமே இல்லை. நீட் ப்ரெசன்டேஷன், நல்ல நீட் மிருதங்கம், அது நல்ல பாட்டு தெரிஞ்சு அழகாக பக்குவமான ஒரு வாசித்து இன்றைக்கி ஒரு அரங்கேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபென்டாஸ்டிக் வாசிப்பு. சொன்ன மாதிரி அந்த பரம்பரை தாத்தாலேருந்து சொன்னாங்க மேடம். ராஜலிங்கம் மாஸ்டர் பெரிய மகாவித்வான் அவர் அவங்க அப்பா அடுத்தபடி அந்த ட்ரெடிஷனை எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள். எல்லாம் ஒரு பாக்கியம் வேறு இடத்துல அமையும். எவ்வளோ வீட்டில் வந்து அந்த லீனியேஜ் வந்து கட்டாயிடும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது. அந்த மாதிரி வளருதுன்னா இதெல்லாம் நம்ம குடும்பத்து மேலே ஆசீர்வாதம்னு நினைக்கணும். இப்போ எங்கள் தாத்தா பெரிய வித்வான், எங்கள் அப்பா வித்வான், நான் வித்வான்கிறப்ப நானும் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வித்வானாக நிற்கிறேன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் குடும்பத்துக்கு. அந்த மாதிரி அந்த லீனியேஜ் வளருது அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பிக்கஸ்ட்டு ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்குறது ரிஷி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். நல்ல அற்புதமான நான் நிறைய இடங்கள் நான் வந்து ரசித்தேன். மேலும் பெரிய வித்வானாக கொடி கட்டி பறக்கணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். அந்த வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன், வாழ்த்துறதுக்கு அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரமணா வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரர். ஏன்னா அவர் கூப்பிட்டு தான் நான் இந்த ஊருக்கு வந்து டீச் பண்ணிட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் டீச் பண்ணிட்டு அதன் மூலிமா தான் ஆதிரை டீச்சர்லாம் நமக்கு பழக்கம். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வாசிக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ரமணா வந்து நல்ல வித்வான். நான்லாம் அதை சொல்லுவேன், நீங்களாம் மெட்ராஸில் இருக்கிற வேண்டிய ஆள் அப்படிம்பேன். நல்ல ஒரு புத்திசாலி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர், ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லிக் கொடுப்பார், ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுப்பார். நல்ல அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ லைஃப் லெசன்ஸு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். மிருதங்கம் கடம் ரொம்ப நல்லா வாசிக்கக்கூடியவர். யார் கூட வாசிக்கிறோமோ அவங்க கூட அழகாக சேர்ந்து என்ன அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வாசித்து பாடகர்களை என்கரேஜ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் ரிஹர்சல் முடிஞ்சு வந்தப்போல்லாம் கேட்டுருப்பேன், இன்றைக்கி ரிஹர்சல் நல்லா போச்சா நல்லா கேட்டுருப்பேன். அதெல்லாம் சொல்லுவார், எப்படி என்கரேஜ் பண்ணிங்களா அப்படின்னா அவரை பற்றி கேட்க வேண்டாம். ரொம்ப நான் என்கரேஜ் பண்ணக்கூடிய டைப் என்றைக்குமே. அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள். ரமணன் கிருஷ்ணராசா வந்து மல்டி டேலண்டட். எந்த வாத்தியம் வாசிக்க தெரியாதுன்னு தான் கேட்கணும். அவருக்கு எல்லா வாத்தியமும் வாசிப்பார். திடீர்னு தபில் வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், கடம் வாசிப்பார், மோர்சிங் வாசிப்பார், கஞ்சிரா வாசிப்பார், நடுவில் உட்காந்தா பிரமாதமாக போடுவார். இந்த மாதிரி டேலண்ட் அமைகிறதுலாம் பெரிய விஷயம். எனக்கெல்லாம் மிருதங்கம் மட்டும்தான் வாசிக்க தெரியும். ஆனால் அவர் எல்லாம் மல்டி டேலண்டட். ஒரு அப்பேற்பட்ட ஒரு இது பக்குவமாக வாசித்து எந்த வாத்தியம் வாசித்தாலும் அதுக்கு அன்றைக்கி என்ன வேணுமோ அதை வாசித்து என்கரேஜ் பண்ணக்கூடியவர். அதுக்கப்புறம் தம்புரா வாசித்த வானுஜான்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவர்களும் வந்து அரங்கேற்றம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டு கௌரவித்த தரணிகாவினுடைய பேரண்ட்ஸ் அவர்களுக்கும், ஆதிரை டீச்சர் அவர்களுக்கும், அம்மா ஜெயராணி அம்மா அவர்களுக்கும், தனதேவி டீச்சர் அவர்களுக்கும், எல்லா பெரியவர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு தரணிகா அவர்களுக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைத்து வாழ்க்கையிலையும் இசையிலையும் மேன்மேலும் 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 வளர்ந்து இந்த லெகசி தொடரணும். இந்த டீச்சர் எப்படி அவங்க வந்து பரம்பரையாக டீச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஷீஸை நல்ல குருவாக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. தரணிகாவுக்கு நல்ல பாடகியாக வரக்கூடிய தகுதி இருக்குது.
ஒரு மியூசிஷியன்ஸுக்கு தான் தெரியும் அது. அது மாதிரி எல்லாமே ஆஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல், நிறைய ப்ராமிசிங்காக இருக்கா. எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். வணக்கம். We now have the heartfelt privilege to honor the esteemed Guru, Srimati Adari Sivapalan Roshan. May I kindly invite her to grace the stage. In a moment of deep respect and gratitude, Mr. and Mrs. Sadish Anand will adorn her with a golden shawl and present her with a token of appreciation, acknowledging her unwavering guidance and dedication to Taranika's musical journey. We now have the distinct honor of recognizing Guru Srimati Jayarani Sivapalan. May we kindly invite her to step onto the stage as well, please. In a gesture of profound gratitude, Mr. and Mrs. Sadish Anand will adorn her with a golden shawl and present her with a token of appreciation, celebrating her invaluable contributions to Taranika's musical journey. At this moment, we joyfully extend our deepest gratitude to all the gifted accompanying artists who have enriched this evening with their extraordinary talent. May we kindly invite these remarkable artists to join us on stage so we may honor and celebrate their invaluable contributions together. Sri Midhuran Manoharan, on the violinist for today, will be honored by Mr. and Mrs. Maheswaran. Midhuran, please, may we have you on stage, please? May I now kindly call upon Sri Rishi Vasudevan, who is on Mirdangam, and he will be honored by Mr. and Mrs. Maheswaran. May we kindly call upon Sri Ramana Indrakumar, who was on Gattam today, who will be honored by Mr. Ajitan Vigneshwaran. May we call upon Sri Ramanan Krishnarasa, who was on Ganjira today, who will be honored by Mr. Ajitan Vigneshwaran. Next, may we call upon Ms. Vanuja Vasantakumar, who was on Tambura. She will be honored by Mr. and Mrs. Maheswaran. We have a special guest gracing the occasion today, Dr. Francia Jayaraj. Please, may I call her upon stage, please. She will be honored today by Mr. and Mrs. Sadish Anand. Now we'd like to take a moment to honor the dedicated media personnel whose invaluable support has helped make this event truly unforgettable. May we kindly invite them to join us on stage. Your presence, your coverage, and your commitment mean the world to us, and we extend our deepest heartfelt gratitude for being an essential part of this special occasion. Thank you for shining a light on Taranika's remarkable journey. Could I please call upon Kevin and Arujan from Kevin Creations? They will be honored by Mr. Ajitan Vigneshwaran. Could we kindly call upon the representative from Tamil Mirror to kindly accept this honor? Next, could we kindly call upon Mr. Satya Seelan from KT Media Solutions? He will be honored today by Mr. and Mrs. Premanand. Could we also call upon Mr. Mahendran Saravamuthu, and he will be honored by Mr. and Mrs. Premanand.
Next, we would like to call upon AVS crew, who will be honored today by Mr. and Mrs. Sadisanand. We would like to recognize and extend our heartfelt thanks to today's MC, Janani Jayaratnaraja. Janani is a dedicated public servant with the Ontario Public Service, bringing over a decade of experience in operational leadership, compliance, and talent management, along with a strong commitment to excellence in public service. As a young achiever, she launched her Master of Ceremonies career at the age of 16 in Sri Lanka. Over the years, she has hosted prestigious Bharatanatyam and Carnatic music events, corporate gatherings, and musical showcases in both Sri Lanka and Canada. A versatile media personality who has worked as a radio jockey, voiced commercials, and authored Tamil articles for Sri Lankan Airlines In-Flight magazine and other publications. She is also a trained Bharatanatyam dancer, Carnatic singer, and Veena player who has performed and won accolades in India and Sri Lanka. Beyond her career in artistry, Janani is deeply committed to community service. One of her notable contributions includes organizing film camps for children in Sri Lanka's north and east in collaboration with the American Embassy, aimed at fostering creativity and empowerment. Janani, thank you for guiding us through this memorable celebration with such grace and charm. Ladies and gentlemen, please join me in honoring Janani Jayaratnaraja and welcoming her to the stage. I call upon Mr. and Mrs. Premanand to honor our MC for the evening, Janani Jayaratnaraja. Family is very heart and the cornerstone of our support, weaving love and strength into every step of our journey and making life truly radiant. On that heartfelt note, we are deeply honored to welcome Taranika's Chittappa, Mr. Premanand, to the stage to share a few words. தரணிகாவின் அரங்கேற்றத்தை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் பிரதம விருந்தினர் பெருமதிப்புக்குரிய தனதேவி மித்ரா தேவி டீச்சர் அவர்களுக்கும் மற்றும் பல கலைஞர்கள் இதில் வந்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவரையும் சொல்ல கொண்டிருந்தால் நேரம் போதாது. ஆகையால் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜெயராணி டீச்சர் அண்ட் ஆதரை சோபாலன் ரோஷன் டீச்சர், தரணிகான டீச்சர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தந்தை மகற்காற்றும் உதவி நல்ல அவையத்து முந்திருப்ப செயல், இது வள்ளுவர் சொன்னிய வாழ்க்கை. அதாவது இந்த புலம்பெயர் தேசத்திலே தமிழருக்கு கொண்டொரு மொழி, தமிழருக்கு கொண்டொரு கலாச்சாரம், தமிழருக்கு கொண்டொரு கலை, இவற்றை பேணி பாதுகாத்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக பெற்றோர்கள் இந்த நாட்டில் படும் பாடு சொல்ல முடியாது. அந்த வகையிலே எனது தமையனார், என்னுடைய அண்ணா, தன்னுடைய மகள் தனிகாவை மிகச்சிறப்பாக வளர்த்து கலைகளை புகட்டி இன்று கற்றறிந்த அறிஞர்கள் முன்னே அவருக்கு அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கின்றது. இதைவிட அவருக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அவர் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கடமையை செவ்வனே செய்திருக்கிறார். அதற்கு உறுதுணையாக அவருடைய பாரியார் எனது அந்நியார்களும் இந்த நாட்டில் குழந்தைகளை வளர்ப்பது சாதாரண விஷயமில்லை என்று ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக எனது பராமகள் இந்த கலையை படித்து இன்று அரங்கேற்றம் கண்டிருக்கிறார். அவரை ஒவ்வொரு வகுப்புக்கும் கூட்டிச் சென்று வீடு செல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ அர்ப்பணிப்புகளும் எவ்வளவோ தியாகங்களும் தேவை. இந்த பல்கலாச்சார நாட்டிலே எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறை வகுத்து அவர்களை நெறிப்படுத்திய அவருடைய பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய குடும்பத்திலிருந்து
ஒரு குயில் பாடிக்கொண்டு புறப்பட்டிருக்கின்றது. இந்த குயில் தொடர்ந்தும் தன் பயணத்தை கனடா மாநகரிலே திறம்பட செய்ய வேண்டும் என்று எனது மனமார வாழ்த்துக்கள். அதற்கு ஏழைய கலைஞர்களாகிய மூத்த கலைஞர்களாக நீங்கள் அன்பும் ஆதரவும் சந்தர்ப்பமும் கொடுத்து அவரை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We now invite the esteemed Inuvil Tiruvur Ondriyam to grace the stage as they honor the shining star of tonight, Taranika Sadisanand, and share their heartfelt words of well wishes. Next, we have a very special surprise that awaits the star of tonight. We have friends of Taranika who's going to join us on stage now. Ladies and gentlemen, as our unforgettable evening draws to a close, it is now my heartfelt duty to bid farewell to this wonderful audience today and to pass the torch on to the shining star herself, Taranika, who will deliver the vote of thanks. I am truly honored and deeply grateful for the privilege of being your MC for this unforgettable celebration by Taranika and for sharing this evening with such an amazing audience. Thank you, ladies and gentlemen. Wishing you all a pleasant evening. Nandri, vanakkam. Good evening, everyone. First and foremost, I wanted to thank each and every one of you for your presence today. It means so much to me, more than words can express, and I'm truly blessed and blessed to be able to share this milestone with you all. Today marks the culmination of a 15-year-long journey in Carnatic music, one filled with discipline, discovery, and above all, deep devotion. It has certainly not always been easy. There have been moments of doubt, fatigue, and struggle. But through it all, music remained a constant. My escape, my outlet, my lifeline, and my joy. I owe so much of that to my Guru Srimati Adari Sivapalan Roshan. Adhyaka, thank you so much for taking me under your wing, for believing me even during the many moments of self-doubts, for your endless patience, and for pushing me to become not just a better musician, but a better person. You've always, always, always been there for me through my ups and downs, and whether musically related or not, you've always had my back. I'm so beyond grateful for the bond we share and your presence in my life. As I always say, no words are sufficient for the amount of love and gratitude I hold for you. To Jairani teacher, thank you so much, teacher, for nurturing me, treating me as one of your own, and always being there for me. Whether it's your words of wisdom, or your heavenly food, or simply your presence, you too have been a pillar and strength in my life. To Amma and Appa, thank you for standing by me through every practice, performance, pause, breakdown, struggle, joy, and everything in between. Thank you for not allowing me to quit music classes when I had my phase. Your sacrifices, encouragement, and unwavering support are the foundation of everything I've achieved today. I'm here today because of your love, hard work, blood, sweat, and tears. To my fellow accompanying artists, I'm so beyond blessed and privileged to be able to share the stage with artists as insanely talented as yourselves. Thank you so much for your patience, whether that be during rehearsals when I'd make mistakes or in general. But thank you so much for your patience and for lending me your talents tonight. To my siblings, thank you for putting up with my early morning practices and my late night jams over the years. All I can say is you're welcome in return. To my friends, family, and well-wishers, thank you for cheering me on, being there for me when I needed a push or just someone to vent to. Your presence, both today and throughout my journey, means the world to me. I'd like to thank AVS Crew for Sound, Mr. Satyasilan from KT Media Solutions for Videography, Kevin and Autogen from Kevin Creations for Photography, and Mr. Mahendran Sarvanamutta for Media, Arnie Creations for Decor, Ms. Siva for Catering, and Jananyaka for her amazing emceeing tonight. I'd also like to thank Guru Master and Srimati Dhanadavi teacher for gracing this event tonight and blessing me today. It means so much to me. Please do excuse me for any mistakes I may have made or if I have missed thanking anyone. Tonight is not the end, it's only the beginning of a deeper journey, and I carry each and every one of you with me as I continue forward. Thank you.